நாம் பார்க்கக்கூடிய வானத்தில் தற்பொழுது மேகத்தை பார்க்கிறோம். கரிய மேகத்தை பார்க்கிறோம். அது மழைக்கான அறிகுறி. பறவை ஒன்று போகிறது, பறக்கிறது. இந்த வானத்திலே மிக உயரத்திலே கோடிக்கணக்கான கற்கள் இருக்கிறது. அதை விண்கற்கள் என்பார்கள், மீட்டியார்ஸ் என்று சொல்வார்கள். அது எப்படி பூமி சுற்றுகிறதோ, சூரியன் சுற்றுகிறதோ, சந்திரன் சுற்றுகிறதோ, எல்லா நட்சத்திரங்களும் அண்டவெளியில் சுற்றி வருவது போல இந்த விண்கற்களும் சுற்றி வருகிறது. அதன் பாதை மாறும். எப்பொழுதாவது அதனுடைய பாதை மாறி பூமியின் புவியீர்ப்பு விசைக்குள் வரும்பொழுது பூமிக்குள்ளே கீழே விழுந்துவிடும். அப்படி வரும்பொழுது அந்த அண்டவெளியில் இருந்து பூமிக்கு நோக்கி அருகாமையில் வரும்பொழுது எரிந்துவிடும். அதற்குரிய அந்த இசையினால், புவியீர்ப்பு விசையினால் அது எரிந்து கீழே விழுந்துவிடும். கல்லாகத்தான் இறங்கும். அந்த கல் அளவை பொறுத்து எங்கே வீழ்கிறதோ, ஒருவேளை குளத்தில் விழுந்தால் அங்கே உள்ள மீன்கள் எல்லாம் செத்துவிடும். ஏனென்றால் அவ்வளவு வெப்பமாக இருக்கும். வேறு இடத்தில் இருந்தால், புல்தரைகள் இருந்தால் அங்கே எல்லாம் எரிந்து போய்விடும். இப்படி ரஷ்யாவிலே கூட மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை உருவாக்கியது ஒரு விண்கற்கள். இதெல்லாம் நமக்கு விந்தையாகத்தான் தெரியும். ஆனால் யாரெல்லாம் வானத்தில் பார்க்கிறார்களோ, ஆராய்ச்சி செய்கிறார்களோ, அந்த ஹப்பிள் டெலஸ்கோப் என்ற பெரிய பூத கண்ணாடியை வைத்து பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு தெரியும். நமக்கு இந்த 7 கிரகங்கள் தான் சொல்லுவோம், நவக்கிரகங்கள் 9. ஆனால் அதற்கும் அப்பால் எத்தனையோ இருக்கிறது. அதையெல்லாம் நமக்கு ஆராய்ச்சியின் மூலம், அந்த ஹப்பிள் டெலஸ்கோப் மூலம்தான் தெரிய வருகிறது. இதையெல்லாம் எனக்கு ஆர்வமாக இருப்பதால் உங்களுக்கு நான் பகிர்கிறேன்.